அரசு இப்போ இந்த தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் இருக்கும்போது என்ன சொன்னார், இது வந்து ஒரு பாதுகாப்பான மாநிலம், எல்லாருமே இங்கே வாங்க. நடுவில் ஒரு புரளி வந்துச்சு. அப்போ வந்து எல்லாரும் சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஏறி கிளம்புறாங்க, திருப்பூர் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து தமிழகம் பாதுகாப்பான மாநிலம், ஊழியர்கள் வர வேண்டும், தமிழ்நாடு வளர வேண்டும், உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் தானே அமைச்சர் சொன்னார். அமைச்சர் வந்து பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுக்குன்னு சொன்னார். பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸ் யார் பாதுகாக்கிறது? இப்போ போலீஸ் தானே பிரச்சனைங்க தமிழ்நாட்டில். ஒரு நான் உங்களுக்கு பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எத்தனையோ நாங்கள் போய் முறையிட்டு கெஞ்சி கூத்தாடி பார்த்தா கூட இது எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. ஆனால் ஒரு சவரம் 9.5 சவரம் நகை காணாமல் போனதுக்கு தனிப்படை அமைக்கிறாங்க. அப்போ உங்களுக்கே தெரியும் யார் இன்ஃப்ளூயன்ஸ் தான் இங்கே நடக்கும்னு. போலீஸ் முழுக்க 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 ஒருத்தர் கட்டுப்பாடுங்க. அந்த ஒருத்தரோட கட்டுப்பாட்டில் தான் போலீஸ் இருக்குது. அதை மீறி யாரும் இல்லை. அந்தந்த ஊரில் அந்தந்த மந்திரிங்க, அவங்கள மீறி ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி கூட பாருங்கள், இந்த ஆசீர்வாதம் அவர் இவர் இன்டர்னல் அவர் மேலே கூட வந்திருக்கு. யார் என்ன சொன்னாலும் நாங்கள் இப்படி தான் இருப்போம், நாங்கள் யாரையும் மாற்ற மாட்டோம். ஒருத்தர் அடித்து பல்ல பிடுங்குவார் ஐபிஎஸ், அவரை மாற்ற மாட்டோம். நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் அப்படி தான் இருப்போம். ஐபிஎஸ் லாபி வந்து எங்களுக்கு வேணும். அவங்களுக்கு மனம் கொன்ற மாதிரி நடத்தக்கூடாது. உடனே சொல்லலாம் அவருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த இதுக்கு என்ன சம்மந்தம்னு. அவரோட அந்த மெத்தனமான போக்கு மக்கள் மத்தியில் ஒரு பயம் இல்லை. போலீஸ்காரங்க கிட்ட சுத்தமாக பயம் கிடையாது. அவங்க இத்தனை 24 லாக்அப் டெத் நடக்குது, அவங்க பாட்டு கூலாக இருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? இந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு பாதுகாக்கும், நம்மளை யாரும் தயவும் தேவையில்லை, இந்த கவர்மெண்ட் நம்மளை பார்த்துக்கும். நம்ம ஏன் பயப்படணும்? எந்த சிஎம் மேலே பயம் இருக்கணுமோ சிஎம் மேலே பயம் இல்லை.